வாருங்கள் நேயர்களே, அனைவரையும் கோகுலம் ஜோதிடம் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது கேந்திரங்கள் பலம் பெறும் அமைப்பு எப்பொழுது யோகம் தரும் அமைப்பாக மாறுகிறது என்பதை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். ஒருவருடைய ஜாதகத்தில் கேந்திரங்கள் என்னும் நடப்பு கர்மாவினை அடையாளம் காட்டும் வீடுகள் பலம் பெற்றால்தான் ஒருவருக்கு நடப்பு தீய கர்மாவின் பலம் குறைந்து நன்மை தரும் சுப பலன்களை எதிர்பார்க்கலாம். ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு வலுப்பெற வேண்டிய கேந்திரங்கள் 1 மற்றும் 4. இதனை சுப நடப்பு கர்மா என்கிறோம். ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு வலுப்பெற்றாலும் அவர்களுடைய 1 மற்றும் 4 கேந்திரங்களை காட்டிலும் வலு குறைந்திருக்க வேண்டிய கேந்திரங்கள் 7 மற்றும் 10. அதாவது ஒருவருடைய கேந்திரங்கள் 7 மற்றும் 10 இரண்டு வீடுகளும் கேந்திர வீடுகளான 1 மற்றும் 4ஆம் வீட்டினை விட பலம் குறைவாக இருக்க வேண்டும். இனி ஒவ்வொரு லக்னமாக கேந்திரங்களின் பலங்களை பார்க்கலாம். மேஷ லக்னத்திற்கு சுபகேந்திரங்கள் 1, 4 அதிபதிகள் செவ்வாய் சந்திரன். மேஷ லக்னத்திற்கு தீய கேந்திரங்கள் 7, 10 அதிபதிகள் சுக்கிரன் சனி. சுபகேந்திரங்கள் தர்ம கர்மா வீடுகளில் வருவதால் அதிகமான நன்மைகளை தரும். தீய கேந்திரங்கள் அதர்ம கர்மா வீடுகளில் வருவதால் அதிகமான தீமைகளை தரும். ரிஷப லக்னத்திற்கு சுபகேந்திரங்கள் 1, 4 அதிபதிகள் சுக்கிரன் சூரியன். ரிஷப லக்னத்திற்கு தீய கேந்திரங்கள் 7, 10 அதிபதிகள் செவ்வாய் சனி. சுபகேந்திரங்கள் தர்ம கர்மா வீடுகளில் வருவதால் அதிகமான நன்மைகளை தரும். தீய கேந்திரங்கள் அதர்ம கர்மா வீடுகளில் வருவதால் அதிகமான தீமைகளை தரும். மிதுன லக்னத்திற்கு சுபகேந்திரங்கள் 1, 4 அதிபதி புதன். மிதுன லக்னத்திற்கு தீய கேந்திரங்கள் 7, 10 அதிபதி குரு. சுபகேந்திரங்கள் தர்ம கர்மா வீடுகளில் வருவதால் அதிகமான நன்மையை தரும். தீய கேந்திரங்களில் அதர்ம கர்மா வீடுகளில் வருவதால் அதிகமான தீமைகளை தரும். கடகம் லக்னத்திற்கு சுபகேந்திரங்கள் 1, 4 அதிபதிகள் சந்திரன் சுக்கிரன். கடக லக்னத்திற்கு தீய கேந்திரங்கள் 7, 10 அதிபதிகள் சனி செவ்வாய். சுபகேந்திரங்கள் தர்ம கர்மா வீடுகளில் வருவதால் அதிகமான நன்மைகளை தரும். தீய கேந்திரங்கள் அதர்ம கர்மா வீடுகளில் வருவதால் அதிகமான தீமைகளை தரும். சிம்மம் லக்னத்திற்கு சுபகேந்திரங்கள் 1, 4 அதிபதிகள் சூரியன் செவ்வாய். சிம்ம லக்னத்திற்கு தீய கேந்திரங்கள் 7, 10 அதிபதிகள் சனி சுக்கிரன். சுபகேந்திரங்கள் தர்ம கர்மா வீடுகளில் வருவதால் அதிகமான நன்மைகளை தரும். தீய கேந்திரங்கள் அதர்ம கர்மா வீடுகளில் வருவதால் அதிகமான தீமைகளை தரும். கன்னி லக்னத்திற்கு சுபகேந்திரங்கள் 1, 4 அதிபதிகள் புதன் குரு. கன்னி லக்னத்திற்கு தீய கேந்திரங்கள் 7, 10 அதிபதிகள் குரு புதன். சுபகேந்திரங்கள் தர்ம கர்மா வீடுகளில் வருவதால் அதிகமான நன்மைகளை தரும். தீய கேந்திரங்கள் அதர்ம கர்மா வீடுகளில் வருவதால் அதிகமான தீமைகளை தரும். துலாம் லக்னத்திற்கு சுபகேந்திரங்கள் 1, 4 அதிபதிகள் சுக்கிரன் சனி. துலாம் லக்னத்திற்கு தீய கேந்திரங்கள் 7, 10 அதிபதிகள் செவ்வாய் சந்திரன். சுபகேந்திரங்கள் தர்ம கர்மா வீடுகளில் வருவதால் அதிகமான நன்மைகள் கிடைக்கும். தீய கேந்திரங்கள் அதர்ம கர்மா வீடுகளில் வருவதால் அதிகமான தீமைகளை தரும். விருச்சிகம் லக்னத்திற்கு சுபகேந்திரங்கள் 1, 4 அதிபதிகள் செவ்வாய் சனி. விருச்சிகம் லக்னத்திற்கு தீய கேந்திரங்கள் 7, 10 அதிபதிகள் சுக்கிரன் சூரியன். சுபகேந்திரங்கள் தர்ம கர்மா வீடுகளில் வருவதால் அதிகமான நன்மைகளை தரும். தீய கேந்திரங்கள் அதர்ம கர்மா வீடுகளில் வருவதால் அதிகமான தீமைகளை தரும். தனுசு லக்னத்திற்கு சுப கேந்திரங்கள் 1, 4 அதிபதிகள் குரு. தனுசு லக்னத்திற்கு தீய கேந்திரங்கள் 7, 10 அதிபதிகள் புதன். சுபகேந்திரங்கள் தர்ம கர்மா வீடுகளில் வருவதால் அதிகமான நன்மைகளை தரும். தீய கேந்திரங்கள் அதர்ம கர்மா வீடுகளில் வருவதால் அதிகமான தீமைகளை தரும். மகரம் லக்னத்திற்கு சுபகேந்திரங்கள் 1, 4 அதிபதிகள் சனி செவ்வாய். மகரம் லக்னத்திற்கு தீய கேந்திரங்கள் 7, 10 அதிபதிகள் சந்திரன் சுக்கிரன். சுபகேந்திரங்கள் தர்ம கர்மா வீடுகளில் வருவதால் அதிகமான நன்மைகளை தரும். தீய கேந்திரங்கள் அதர்ம கர்மா வீடுகளில் வருவதால் அதிகமான தீமைகள் தரும். கும்பம் லக்னத்திற்கு சுபகேந்திரங்கள் 1, 4 அதிபதிகள் சனி சுக்கிரன். கும்ப லக்னத்திற்கு தீய கேந்திரங்கள் 7, 10 அதிபதிகள் சூரியன் செவ்வாய். சுபகேந்திரங்கள் தர்ம கர்மா வீடுகளில் வருவதால் அதிகமான நன்மைகளை தரும். தீய கேந்திரங்கள் அதர்ம கர்மா வீடுகளில் வருவதால் அதிகமான தீமைகளை தரும். மீனம் லக்னத்திற்கு சுபகேந்திரங்கள் 1, 4 அதிபதிகள் குரு புதன். கன்னி லக்னத்திற்கு தீய கேந்திரங்கள் 7, 10 அதிபதிகள் புதன் குரு. சுபகேந்திரங்களில் தர்ம கர்மா வீடுகளில் வருவதால் அதிகமான நன்மைகளை தரும். தீய கேந்திரங்கள் அதர்ம கர்மா வீடுகளில் வருவதால் அதிகமான தீமைகளை தரும். இந்த பதிவில் சுபகேந்திரங்கள் தீய கேந்திரங்கள் பற்றி பார்த்தோம். அடுத்த பதிவில் கேந்திர கூட்டணிகள் யோகம் தரும் கூட்டணிகள் யார் என்பதை பார்க்கலாம். நன்றி வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.